வணக்கம் மகளே. ஹைதராபாத்தை சேர்ந்தவர் தான் பிரவீன். இவர் அங்கே சொந்தமாக ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. இவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு மெர்சி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. தற்போது இந்த தம்பதிகளுக்கு 3 குழந்தைகள் இருக்குது. இவருடைய மூத்த மகனுக்கு 15 வயசு ஆகுது. இந்த நிலையில் தான் பிரவீன் தன்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய 2 குழந்தைகளுடைய தாயுடன் தகாத உறவில் இருந்திருக்கிறாரு. அடிக்கடி வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு வெளியூருக்கு போய் ஊர் சுற்றிருக்காரு. அங்கே அறையெடுத்து உல்லாசமாக இருந்திருக்காரு. இவங்களுடைய தகாத உறவு நாளுக்கு நாள் ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கட்டத்தில் தன்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்ணுக்கு தனியாக ஒரு வீடு எடுத்து அவரை குடித்து நடத்த வச்சுருக்காரு. அடிக்கடி அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு உல்லாசமாக இருந்துட்டு வர்றது, அந்த வீட்டில் தங்குறது, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு வந்திருக்காரு. இதனால் கணவனுடைய நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்ட மெர்சி அவரை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் அவருக்கே தெரியாமல் அவருடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சில புகைப்படங்களை மெர்சி பார்த்துருக்காங்க. அதில் அவருடைய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய 2 குழந்தைகளின் தாயுடன் அவர் அடிக்கடி வேலை விஷயமாக வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு போய் ஊர் சுற்றும்போது எடுத்த புகைப்படங்கள்லாம் அதில் இருந்திருக்கு. இதை பார்த்து அந்த மெர்சி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் தன்னுடைய கணவனுடைய நடவடிக்கையை நோட் பண்ணும்போது அவர் அந்த பெண் தங்கியிருந்த வீட்டுக்கு போகிறதையும் நோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய மகன்களையே அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு அந்த அவருடைய தகாத உறவில் இருந்த அந்த பெண்ணை தாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. இதில் தன்னுடைய கள்ளக்காதலிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் அவங்கள தடுத்து நிறுத்தியிருக்காரு. ஒரு கட்டத்தில் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கோபமான பிரவீன் தன்னுடைய மனைவியையும் குழந்தையுமே அடித்து வெளியே தள்ளி கதவு மூடிட்டார். இதனால் அதிர்ச்சியான மெர்சி உடனடியாக இது குறித்து காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லிட்டாங்க. உடனே போலீஸாரும் விரைந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு பிரவீனிடம் விசாரணை செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் அவருடைய தகாத ஒரு இருந்த அவருடைய கள்ளக்காதல் இருக்கிறதையும் போலீஸார் பார்த்துட்டாங்க. இதனால் இவங்களுடைய தகாத ஒரு உறுதியானதால் தற்போது பிரவீனையும் அந்த பெண்ணையும் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீஸார் விசாரணை செஞ்சுட்டு வராங்க. தன்னுடைய கணவன் இப்படி வேறொரு பெண்ணுடன் தகாத உறவு இருந்ததால் தன்னுடைய 3 குழந்தைகளுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிடுச்சு. நான் என்னுடைய கணவனை கூட இந்த சண்டை போகிறது என்னுடைய குழந்தைகளுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க போலீஸார்கிட்ட வாக்குவாதம் செய்கிறாங்க. எனக்கு என் கனவு வேணும், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குவாதம் செய்கிறாங்க. அதே சமயத்தில் கணவன் மெர்சியை தாக்கினதை பார்த்து அவருடைய பிள்ளைகளும் ஒரு கட்டத்தில் கோபமாகி தன்னுடைய தந்தையவே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பசங்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய அம்மாவை அப்பா அடிக்கிறத பார்த்துட்டு ஆத்திரம் தாங்க முடியாமல் அப்பாவே அப்பா மேலே மிளகாப்பொடி வீசுறது, இந்த மாதிரியான வேலைகளையும் செய்யாங்க. இதனால் கோபம் கொண்ட தந்தையான பிரவீனும் தன்னுடைய மகன்களையும் அடிக்க ஆரம்பித்தாங்க. இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.